ஹாய்ங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா துபாயில் டெசர்ட் சஃபாரி தான். துபாயில் எவ்வளோக்கு எவ்வளோ மால் பில்டிங்ஸ் ஃபேமஸோ அதுக்கு ஈக்குவலாக டெசர்ட் சஃபாரியும் ஃபேமஸ் தான். அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மால்ஸ் பில்டிங்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ ஈக்குவலாக டெசர்ட்டையும் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணி டூரிஸ்ட்டுக்காக அவ்வளோ அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து டெசர்ட்டில் வந்து ஒரு ரைடு கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரூஸ் நிசான் வச்சுருப்பாங்க. நீங்கள் லேண்ட் க்ரூஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து துபாய் போகிறீங்கன்னா ஐட்னரியில் இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது கண்டிப்பாக இது போங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஃபன்னாக எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், குழந்தைங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிளும் எடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே அங்கே இருக்குது. நம்மளை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு பிளெயின் டெசர்ட் ஏரியாவில் இறக்கி விட்டுருவாங்க. அந்த ஏரியா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சன்செட் என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். திருப்பி நம்மளை கூப்பிட்டு வந்து இந்த ரைடில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த ரைடு குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் இந்த கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரைடுக்கு கண்டிப்பாக பேராக தான் போகணும், சிங்கிளாக யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 1 ஹவரில் கரெக்டாக வந்து வாங்கிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெசர்ட்டில் நம்ம இங்கே ரைட் பண்ணுறதுக்கும் இது டெசர்ட்டில் ரைட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டெசர்ட்டில். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த இடத்துக்கு போனோம்னா இந்த கேமல்ஸ் ரைடு கூப்பிட்டு போவாங்க. கேமலை வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ காமாக இருக்கும். நம்மளை வந்து கிட்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நம்ம வந்து கேமல் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்கள தொட்டு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பஃபேக்குள்ளே போய்க்கிறோம். அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அங்கே டேட்டூஸு, ஜூஸு, மியூசிக்கு, டான்ஸுன்னு ஒரு பக்கம் ஃபுல் என்ஜாய்மெண்ட் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து நம்மளை புக் பண்ணி வச்சுக்குவாங்க. விஐபி புக்கிங்கும் பாசிபிளாக இருக்குது, ப்ரைவேட் புக்கிங்ஸும் பாசிபிளாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் புக்கிங் தான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி டான்ஸு என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கும். பஃபே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது. ஃபுட்டெல்லாம் பார்பிக்யூ ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அந்த பிரியாணி ஐட்டம்ஸு, புலாவ், கிரேவி அதெல்லாமே சுமாராக தான் இருந்தது. ஆனால் அவங்க பண்ண மியூசிக்கு, டான்ஸு இதெல்லாமே அவ்வளோ என்ஜாயபிளாக இருந்ததுங்க. நீங்கள் துபாய் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரைடு, இந்த டெசர்ட் டின்னரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அடுத்த வீடியோவில் துபாயில் நாங்கள் க்ரூஸ் போனோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் என்னென்னலாம் நடந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.